திரும்ப திரும்ப நம்மளை வந்து ஒரு சமூகத்திற்கு எதிரானவனா, நாம வந்து சொல்லக்கூடிய செய்தி வந்து ஏதோ மத்திய அரசிற்கு ஆதரவு நிலைப்பாடு என்றாலே, அது மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு என்ப ஒரு தவறான போக்கு கொண்டுட்டு போறாங்க. இத நம்ம உடைக்கிறோம். இப்ப இந்த வாதத்தை நாம எப்படி உடைக்கிறோம் அப்படின்றத திமுக புரிஞ்சிருக்கிறதுனால, இஸ்லாமிய மக்களும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்ல. அதனால இவங்க என்ன தூண்டி விட்டாங்கன்னா, எஸ்டிபிஐ போன்ற அந்த பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற அமைப்புகள், தமுமுக போன்ற இந்த அமைப்புகள், உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ திரு ஜவாஹிருல்லா இருக்கிறாரு. நிச்சயமா. தமுமுகவுடைய தலைவர், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர். அவர் எவ்வளோ பெரிய அயோக்கியர்னா, ரூ. 1,50,00,000 வெளிநாட்டிலிருந்து கள்ளத்தனமா பணத்த கொண்டு வந்த வழக்குல, இங்கே அவருக்கு நீதிமன்றம் 2 ஆண்டு சிறை தண்டனை குடுத்து, அந்த அப்பீலுக்கு போய் இன்னைக்கு உச்சநீதிமன்றமே அவரு சிறைக்கு செல்லணும். 1 மாசத்துக்குள்ள சரண்டர் ஆகணும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியாக சட்டவிரோதமானவர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர்ன்னு அடையாளப்படுத்துறாங்க. இவர்களுடைய இந்த அயோக்கியத்தனத்தை, இவங்க சமூகத்தை ஏமாற்றுகிற போக்கை எல்லாம் நான் உடைச்சு பேசும் பொழுது, அப்ப திமுகவுக்கு பெரிய நெருக்கடி. அதனால மிகப்பெரிய அளவிற்கு ஒன்று இவர்களை வைத்து எதிர்க்க வைக்கணும். இவர்களை வைத்து என் மீது தாக்குதல் தொடுக்கணும். அல்லது காவல்துறையை வைத்து அடக்குமுறை செய்து தொடர் கைது, தொடர் வழக்குகள் என்று மன உளைச்சலை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் நிலைமை. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து அது இஸ்லாமியர்கள் எதிர்க்கக்கூடிய மனநிலை. ஏன்னா அவங்கள்ட்ட செய்தி அப்படித்தான் போயிருக்கு. உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கிருவாங்க, உங்களுடைய உரிமைகளை பறித்து விடுவார்கள், இந்த சொத்துக்கள்ல வந்து கோவில் கட்டி விடுவார்கள், இந்த சொத்துக்கள்ல வந்து மிகப்பெரிய அளவிற்கு பாஜக ஆளுமை செய்யும். பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்கள் எல்லாம் வந்து இனி வக்ஃபு சொத்து என்றே ஒன்று இருக்காது. இப்படியெல்லாம் பதட்டத்தை ஏற்படுத்தினால அவர்கள் கொந்தளித்து போயிருக்கிற சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி வக்ஃபு சம்பந்தமாக இஸ்லாமிய மக்களுக்கு விளக்குவதற்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. 6 பேர் கொண்ட குழு. அந்த குழுவுல நானும் ஒரு உறுப்பினரா இருக்கிறேன். அப்போ அது சம்பந்தமாக ஒரு திண்டுக்கல்ல ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில பேசுவதற்கு என்ன அழைக்கிறாங்க. முறைப்படி பெர்மிஷன் வாங்கின கூட்டம் தான். அதில நான் போய் பேசுவதற்கு முன்னாலே காவல்துறை கைது செய்றாங்க. வீட்டு காவல் வைக்கிறாங்க. அந்த அனுமதி குடுத்த அந்த நிகழ்ச்சியை கூட ரத்து செய்து, அங்கு மிகப்பெரிய அளவிற்கு எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு இடையூறை ஏற்படுத்துறாங்க. இப்ப ஜனநாயகம் என்பது தமிழகத்தில இல்ல. குறிப்பா இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல உண்மையை எடுத்துச் சொல்வதற்கு கூட தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது. குறிப்பா என்னை போன்ற இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த பாஜகவை உயிர் மூச்சாக, தேசிய சிந்தனையை உயிர் மூச்சாக கொண்ட தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு உண்மையை கொண்டு போனால் அது இஸ்லாமிய மக்களுக்கு போகக்கூடாதுன்னு திமுக நினைக்குது.